இப்படி ஒரு ஊழியத்தை நீங்க செய்து பாருங்க, அடுத்த 6 months உங்க ஊழியம் வேற மாதிரி இருக்கும். அற்புத அடையாளம் அற்புதமா நடக்கும். அற்புத அடையாளம் சாலிடா நடக்கும். ஏன்னா இந்த சூப்பர் நேச்சுரலை செய்யணும். இதுக்கு கண்ணீர் விடணும், ஜபம் பண்ணணும், உபவாசிக்கணும், அவர் சிங்காசனம் அதெல்லாம் கிடையாது. தீர்க்க தரிசன வசனத்தை நம்பணும், அவ்வளவுதான். அவர் சொல்றாரு, நீயே அற்புதம் அடையாளம். ஓகேங்களா? இன்னொரு தகவல் காட்டுற பாருங்க. மத்தேயு சுவிசேஷம். இயேசு 12 பேரை அழைக்கிறார். மத்தேயு 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 5ஆம் வசனத்தை வாசிப்போம். மத்தேயு 10. அப்பொழுது அவர் தம்முடைய 12 சீடர்களை தம்மிடத்தில் வரவழைத்து அசுத்த ஆவிகளை துரத்தவும் சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். இந்த 12 இயேசு அனுப்புகையில் அவர்களுக்கு கட்டளையிட்டு சொன்னது என்னவென்றால், நீங்கள் புறஜாதிய நாடுகளுக்கு போகவும். ஃபர்ஸ்ட் வசனம் என்ன சொல்லுது? இது நிறைய வாசிச்சிருப்பீங்க. 12 பேரை அழைத்து, கடவுள் உங்களை அழைக்கும் போது ஃபர்ஸ்ட் தம்மோடு இருக்கணும் தான் ஆசைப்படுறார். ஆனா பாஸ் நாம என்ன தெரியுமா பண்றோம்? எல்லா மீட்டிங்கும் போயிடும். மாசத்துல 30 நாள் பெங்களூர்ல 31 மீட்டிங் நடக்கும். பாஸ் டெய்லி ஒரு மீட்டிங். ஒரு பாஸ் சொல்லுவாரு, வாயில சோறு கையில நூறு. பாஸ் மீட்டிங் பண்ண நடக்குமா? வாயில சோறு கையில. உங்களுக்கு நாங்கள் எதுவுமே கொடுக்க மாட்டோம், வேற லஞ்ச் தான் கொடுப்போம். ஆனா பாஸ்டர்ஸ் வரும்போது எங்களுக்கு டீயை கொடுக்க மாட்டீங்களா, எங்களுக்கு அது கொடுக்க மாட்டீங்களா அப்படின்னு கேட்பாங்க. அதான் அந்த பாஸ் சொல்றாரு, வாயில சோறு கையில. ஏன்னா காலையில எழுந்த உடனே பேக் மாட்டிட்டு, நீங்க ஒன் டே பாஸ் இருக்கீங்களா? சென்னையில ஒன் டே பாஸ், பெங்களூர் இருக்கு. ஒன் டே பாஸ் வாங்கிட்டா எங்க வேணாலும் போகலாம், 12 o'clock வரையும். அதனால டெய்லி மீட்டிங். பேக் மாட்டிட்டு அவர் எங்க போவாரு? மீட்டிங்கா போயிட்டு இருப்பார். அங்க ஒரு பிரியாணி கொடுப்பாங்க, 100 ரூபாய் கொடுப்பாங்க. அது வீட்டுக்கு வரதுக்குள்ள 4 மணி ஆகும். உங்களை அழைத்தது நோக்கம் தம்மோடு கூட இருக்கப்படி. மாதத்தில் ஒரு ஃபெலோஷிப். அதுவும் அங்க போனா நீங்க என்ன பண்ணணும்? ஏதாவது கிடைக்கணும். கிடைக்கணும்னா இது இல்ல, வார்த்தை, கர்த்தருடைய வெளிப்பாடு. ஒரே ஒரு ஐக்கியத்துல வந்து ஒரு ஐக்கியத்துல போயிட்டு அங்க நல்ல பிரசங்கம் பண்றவங்க வரணும். வசனம் இல்லைன்னா நீங்க அங்க போகவே கூடாது. ஐயா சொன்ன மாதிரி நீ வீட்டுல உட்கார்ந்து முழங்கால் பண்ணிட்டு ஜெபம் பண்ணுறதோ, ஏதோ ஒரு கர்த்தருடைய காரியங்களை செய்து கொண்டிருக்கணும். 12 பேர் அழைத்து அவர் தம்மோடு கூட இருக்கும்படி செய்தார். ஃபர்ஸ்ட் அவரோடு கூட அமரணும். ஆனா ஊழியர்கள் நாம என்ன பண்ணா, நம்ம ரொம்ப பிஸி. நிறைய பேர் பாருங்க 11 மணிக்கு வந்து இப்படி யாரோ வந்தாங்க, அவங்க ரொம்ப பிஸி. அவங்க என்ன நினைச்சாங்கன்னா, ஏதோ பாஸ்டர்ஸ் மீட்டிங் அல்ல, அந்த மாதிரி தானே. அது ஒரு 11 மணிக்கு ஆரம்பிப்பாங்க, அப்புறம் எப்ப போனா என்ன அப்படின்னு பாஸ்டர்ஸ் மீட்டிங்கை நாங்க நடத்துது இல்லை. உங்களுக்கு வெளிப்பாடுகளை கொடுத்து கொண்டு இருக்கிறோம். ஆமென். வெளிப்பாடு வந்ததுன்னா வெளியே இருக்கிற பாடெல்லாம் போயிடும். நம்ம எல்லாருக்கும் வெளியே பாடுகள் இருக்குது. உங்களை கேட்டா ஒவ்வொருத்தரும் ஒரு 1000 பிரச்சனை சொல்லுவீங்க இல்லைங்களா? வெளிப்பாடு போனோம்னா கர்த்தருடைய வசனத்திலிருந்து வெளிப்பாடுகளை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதான் கர்த்தருடைய பிரதான நோக்கம். அப்ப தம்மோடு கூட இருக்கிற அவர்களை அழைத்த அவர்களுக்கு அசுத்தாவிகளை துரத்தவும் சகல வியாதிகளை நீக்கவும் அதிகாரம் கொடுத்தார். இப்ப
கிறிஸ்துவ நாம ஊழியர் என்ன பண்ணணும்னா அதிகாரம் அவர்கிட்ட இருக்கு, என்கிட்ட ஒண்ணு இல்லைன்றத. உங்க அழைப்புக்குள்ள 2 ரகம் இருக்கு. அவர்களை அழைக்கும் போதுமே அதிகாரமும் வல்லமை. உங்க அழைப்புக்குள்ள என்ன இருக்கு? அதிகாரமும் வல்லமை. 2 wings வந்துச்சுங்களா? 2 ரெக்கை. நீங்க அழைக்கப்பட்டிருக்கீங்களா? யாரால அழைக்கப்பட்டிருக்கீங்க? எல்லாரும் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். அப்ப உங்க அழைப்புக்குள்ள வல்லமையும் அதிகாரமும் இருக்கிறது. பவர் அண்ட் அத்தாரிட்டி இஸ் இன் யுவர் காலிங். அப்போ பவரும் அத்தாரிட்டிக்கு குவாலிஃபிகேஷன் என்ன? புரியுதா நான் பேசுற தமிழ்? நான் கொஞ்சம் வேற மாதிரி, ஏன்னா நான் ரொம்ப வருஷம் பெங்களூர்ல தமிழ் வேற மாதிரி மாறிடுச்சு. புரியுதுங்களா உங்களுக்கு? புரியுதுங்களா தமிழ்? புரியுதுங்களா? சில பேர் பார்த்து எதுவும் தெரியாத மாதிரி. உங்க அழைப்புக்குள்ள என்ன இருக்கு? வல்லமையும். சொல்லுங்க, வல்லமையும் வல்லமையும். பாருங்க, நீங்க சொல்லும் போது அந்த சொல்ற ஸ்டைல நீங்க ரிசீவ் பண்ணணும். ஆனா நீங்க சொல்றீங்க ஏதோ நாடி இல்லாத மாதிரி. உங்க அழைப்புக்குள்ள என்ன இருக்கு? வல்லமையும் வல்லமையும். சொல்லுங்க, என்ன? வல்லமையும் வல்லமையும். வல்லமை அதிகாரம் எங்க இருக்கு? உங்க அழைப்புக்குள்ள. ஆமென். உங்க அழைப்புக்குள்ளவே வல்லமை அதிகாரத்தை வச்சுதான் இருக்கிறான். வல்லமையே இல்ல, அதிகாரமும் இல்ல அப்படின்னு சொல்றோம். வல்லமையும் அதிகாரமும் உங்க அழைப்புக்குள்ள இருக்கிறது. இட்ஸ் a total package. கேக்குறீங்களா? இட்ஸ் a total package. ஆண்டவர் உங்களை அழைத்தா போதும், அந்த அழைப்புக்குள்ள என்ன இருக்கையா? வல்லமையும். சொல்லுங்க, வல்லமையும். இதெல்லாம் 2 ரக்கம் கொடுக்கிறோம். இன்னைக்கு இந்த 2 ரக்கம் பெற்றீங்கன்னா நீங்க எந்த அளவுக்காவது உயர பறக்க முடியும், எந்த அளவுக்காவது ஊழியத்தில் எழும்ப முடியும், எந்த அளவுக்காவது ஃபைனான்ஸ்ல மேல வர முடியும், எந்த அளவுக்கு லிமிட்டே கிடையாது. ஏன்னா God is unlimited. ஆமென். கடவுள் லிமிட் பண்ண முடியுமா? உங்க ஊழியத்துல லிமிட்டே கிடையாது, ஆத்துமாக்கு லிமிட்டே கிடையாது, உங்க ஃபைனான்ஸ் லிமிட்டே கிடையாது. நீங்க உலக பணக்காரா மாற முடியும். முடியுமா? முடியாதுங்களா? முடியும். உங்க அழைப்புக்குள்ள இந்த வல்லமை அதிகாரம் வச்சு 5ஆம் வசனம் சொல்லுது, இந்த பணியாளர்கள் இயேசு அனுப்புகையில் அவர்களுக்கு கட்டளை கமாண்ட் பண்ணி சொல்லியிருக்கிறார். என்ன கமாண்ட்? 10ஆம் வசனம் போடுங்க, பாக்குறீங்களா? 10 verse 10. சாரி 8ஆம் வசனம். வியாதி உள்ளவர்களை சுஸ்தமாக்குங்கள், குஷ்டரோகிகளை சுஸ்தம் பண்ணுங்கள், மரித்தோரை எழுப்புங்கள். இது கமாண்ட்மெண்டா இல்ல ரெக்வெஸ்டா? இப்ப நாம என்ன பண்றோம்னா, ஆண்டவரே விசுவாசம் கொடுங்க, ஆண்டவரே இந்த வியாதி. ரிக்வெஸ்ட் இட்ஸ் நாட் ரிக்வெஸ்ட். ஆனா நாம என்ன பண்றோம்? ரிக்வெஸ்ட் பண்றோம். என்ன பண்றோம்? இதுல இருக்கிற எல்லா ஓடும் வியாதிகளை சுஸ்தம் ஆக்குங்கள், அதிகாரம், குஷ்டரோகிகளை பண்ணுங்கள், அத்தாரிட்டி, மரித்தோரை இட்ஸ் a power, பிசாசுகளை பிசாசுகிட்ட போய் பேச்சுவார்த்தை நடத்துறாங்க ஊழியக்காரங்க. பிசாசு துரத்தணும்னா நம்ம என்ன சொல்றோம்? நான் மெத்தடை நீங்க யூஸ் பண்றீங்க, நீங்க எந்த மெத்தட் யூஸ் பண்றீங்க தெரியல. எங்க ஊர்லலாம் 7 வாரம் வாங்குவாங்க பாஸ்டர்ஸ். பிசாசு பிடிச்சு கொண்டு வந்தா எத்தனை வாரம் வரணும்? 7 வாரம் வந்தாதான் இந்த பிசாசு. இல்லைன்னா பைபிள் எதுவுமே அது தலைமையில வச்சுட்டு, பைபிள் வச்சா பிசாசு, பைபிள் வச்சா தலைமையில பிசாசு. என்னென்னவோ
ஜிம்மிக்கெல்லாம் பண்றாங்க எங்க ஏரியாலலாம். நீங்க என்ன பண்றீங்கன்னு தெரியல, உங்களுக்கு தான் கேட்டா சொல்லுங்க. பிசாசை துரத்துறது மிக மிக கஷ்டமா இல்ல மிக மிக ஈஸியா? ஈஸி ஈஸி 100%. சொல்லுங்க ஐயா, பிசாசை துரத்துறது ஈஸியா கஷ்டமா? பேசுங்க ஐயா. இது பாஸ்டர்ஸ் மீட்டிங் கிடையாது. ரொம்ப ரொம்ப ஈஸி. எல்லா மினிஸ்ட்ரியோட பிசாசை துரத்துறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஆமென். பிசாசு போய் இது அந்த பிசாசு, ஜாதி பிசாசு, இது கொலை பிசாசு, அந்த பிசாசு போய் நீங்க மல்லடிக்க தேவையில்லை. இதெல்லாம் எப்படி செய்யணும் லஞ்சுக்கு அப்புறம் சொல்லி கொடுக்க போறேன். லஞ்சுக்கு அப்புறம் நீங்க இருந்தீங்கன்னா ஆபரேஷன் கிளியரா பண்ணி உங்களை பேக் பண்ணி வீட்டுக்கு நீங்க சாப்பிட்டு போயிட்டீங்கன்னா ஓபன் பண்ணி போன மாதிரி இருக்கும். அப்புறம் பிரச்சனை உங்களுக்கு தான். நாங்க நல்லா போயிடுவோம். அப்படி போகக்கூடாது நாங்க விரும்புறோம். ஒருவேளை விசுவாசி செத்துட்டா கூட நாளைக்கு தான் அடக்காராதனை. ஒரு பாஸ்டர் வந்து காலையிலே சொல்லணும், ஆனாலும் வீட்டுக்கு போன உட்கார்றாரு. இந்த ஊழியரை எப்படி செய்யணும் என்று லஞ்சுக்கு அப்புறம் செக்ஷன்ல பிராக்டிகலா சொல்லப்போம். நமக்கு பெரிய பிரச்சனையே போராட்டமே பிசாசு துரத்துறது தான். ஆனா பிசாசு துரத்துறது தான் ரொம்ப ஈஸியஸ்ட். தெரியுங்களா? ஏன் இது ஒரு கடினமா ஆச்சுன்னா உங்க அழைப்புக்குள்ள என்ன இருக்கு? அதிகாரமும் வல்லமையும். சொல்லுங்க, அதிகாரமும் இல்லன்னு மன மைண்ட்ல இருக்கும் போதுதான் நீங்க போய் பிசாசுனா பண்ணணும். அது உங்களை உழுவிடும். உங்களை எல்லா வேணாலும் பண்ணும். நீங்க இந்த வல்லமை இல்லைன்னா, இந்த அதிகாரத்தை போலன்னா, எங்க ஐயா சொன்னாரு, ஒரு ரூமுக்குள்ள ஒரு பாஸ்டர் பிசாசு பிடிச்ச ஒரு மகன் உள்ள போட்டு பிரேக் பண்ண உள்ள போயிட்டு லாக் பண்ணிட்டு அந்த பிசாசு அவரை தூக்கி காலை தூக்கி செவுத்து மேல நிக்க வச்சு. ஏன்? அவருடைய அழைப்புக்குள்ள என்ன இல்லை? வல்லமையும் அதிகாரம் இருக்குது என்று தெரியல. இன்னைக்கு உங்க அநேகருக்கு இந்த அதிகாரமும் வல்லமையும் உங்க அழைப்புக்குள் இருக்கிறது தான் தெரியல. அதை சொல்லதான் தேவன் இந்த பேங்க் வந்து கொள்வாதான். ஆமென். உங்க பார்வை வேற மாதிரி இருக்கணும். என் அழைப்பு, என் ஆண்டவர் அழைத்து இருக்கிறார்னா வல்லமையும் அதிகாரமும் அதுக்குள்ள இருக்கிறது. இப்போ நீங்க இதுக்காக இப்போ பாருங்க, நமக்கு ஒரு வல்லமை பெறணும், ஒரு அபிஷேகத்தை பெறணும், ஒரு வரத்தை பெறணும். சும்மாலாம் பெற முடியுமா பாஸ்டர் சொல்லிருக்கிறாங்க. இதெல்லாம் பெறணும்னா நீ எத்தனை நாள் உபவாசம் பண்ண கேட்டாங்களா? எவ்வளவு உபவாசம் பண்ண? இந்த வரலாம் பெறுவதற்கு உங்க உபவாசம், உங்க முழங்கால் தேயணும் அப்படின்னு பைபிள் எங்க சொல்லல. It's a power and authority. Amen. இந்த power and authority is in our calling. எங்க இருக்கு? உங்க அழைப்புக்குள்ள இருக்கிறது தெரியாதனால தான் என்னாலும் நம்ம பண்றதுக்கு ரெடியா இருக்கோம். அதனால வாழ்க்கையில ஊழியத்துல மேல வரவே முடியாது. என் அழைப்புக்குள்ளவே பவர் அத்தாரிட்டி இருக்கிறது. ஒரு ஊழியர், ஒரு பாஸ்டர் மைண்ட்ல வந்துச்சுன்னா அவர் எப்படி போவாரு? தைரியம். எஸ். பாருங்க, ஒரு போலீஸ்காரர், ஒரு இன்ஸ்பெக்டர், ஒரு டிராபிக் போலீஸோ ட்ரெஸ் போட்டுட்டு ஆளு எப்படின்னா இருக்கலாம். ஆனா அவர் போய் நின்னா எல்லாமே ஒபே பண்ணி தான் ஆகணும். That is called power and authority. இப்போ உங்க அழைப்புக்குள்ள இருக்கிறதுனால நீங்க பவர் அத்தாரிட்டி வேற எங்கேயும் நாம் நினைச்சோம் அங்க இருக்கு, அவர்கிட்ட இருக்கு, அவர் செய்வார். நம்ம கையில ஒண்ணு இல்லை. நம்ம கையில எத்தனை பேர் சொல்ல உங்க கையில ஒண்ணு இல்லையா? பவர் அத்தாரிட்டி. சொல்லுங்க, பவர் எங்க இருக்கு?
God. Your calling is high calling. டாக்டர் பிலிகிராம் அமெரிக்காவுல அந்த தேசத்துல அவரை 2 முறை ரிக்வெஸ்ட் பண்ணாங்க, எலெக்ஷனே இல்லாம நீங்க எங்களுக்கு பிரசிடென்டா இருக்குன்னு சொன்னாங்க. 2 டைம்ஸ். யாரையா? டாக்டர் அவர் என்ன சொன்னாரு, நான் ஆல்ரெடி ஹை போஸ்ட்ல இருக்கேன், அங்கிருந்து இறக்கி என்ன லோ போஸ்ட் கொடுக்குறீங்க, அமெரிக்காவோட பிரசிடென்டா இருக்கணும்னு சொன்னா அது யாராவது வேணாம்னு சொல்லுவாங்களா? ஆனா டாக்டர் பிலிகிராம் சொன்னாரு, நான் ஆல்ரெடி எந்த போஸ்ட்ல இருக்கிறேன், ஹை போஸ்ட்ல இருக்கிறேன், ஆனா நீங்க எனக்கு லோ போஸ்ட் கொடுக்குறீங்க, ஐ கேனாட் அக்செப்ட், நான் ஏற்றுக்கொள்ள. ஏன் அப்படி சொன்னாரு? he knows his calling. நாம் ஏன் இருக்குன்னா we don't know our calling. உங்க அழைப்பு என்னன்னு ஊழியக்காரனுக்கு தெரியலங்க. நான் அடிச்சு சொல்றேன், ஒரே வயசுல சின்ன பையனா இருக்கலாம், ஆனா நான் அடிச்சு சொல்றேன், உங்க அழைப்பு என்னன்னு ஊழியர்களுக்கு தெரிஞ்சா நீங்க எப்படி மூவ் பண்ணுவீங்க? என் அழைப்புக்குள்ள என்ன இருக்கு? 2 ரெக்கை யாரெல்லாம் பெற்றுக்கொண்டீங்களோ பறக்க ஆரம்பிப்பீங்க. ஒரே ரெக்கை அடிச்சீங்களா இன்னொரு 10 வருஷம், இன்னொரு 20 வருஷம், இன்னும் ஊழிய காலம் முடிய வரையும் நீங்க அப்படியே தான் இருப்பீர்கள். எப்ப 2 ரெக்கை உங்களுக்கு பெற்றுக்கொள்ள இன்னைக்கு பெற்றுக்கொள்கிற நாட்கள், ஆமென். எந்த அளவுக்கு உயர முடியும்? ஏன் உயர முடியலன்னா உங்க அழைப்புக்குள்ளவே இருக்குதுன்னு நமக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் ரெக்கை செய்யணும், இரண்டாவது ரெக்கை அறிவு. கிளாப் பண்ணுங்க, சச்சினிகா கிளாப் பண்ணுங்க, சூப்பர். செய் அது அற்புதங்களாகும். இன்னொரு ரெக்கை கொடுத்தோம், எஸ், நோட் பண்ணி வச்சுங்கயா, இல்ல இறுதியில் எழுதுங்க. இது இருந்தா நீங்க எந்த அளவுக்காவது பறக்க முடியும். ஆமென். நீங்க சொல்ல முடியாது, நான் ஒரு ஏழை ஊழியர், ஏழை பாஸ்டர், சின்ன சபை, கொஞ்சம் மக்கள் இருந்தாலும் நீங்க சொல்லுவீங்க, நான் சொல்லி தெரியுங்களா, எந்த பெரிய சர்ச்சுன்னு சொல்லுவீங்க. ஆமென். 1000 ஆத்துமாக்கள் இருக்கான்னு சொல்லுவீங்க. எங்க சபையில கொஞ்சம் ஜனங்க தான், எங்க சர்ச் பேரு மெகா சர்ச் வச்சிருக்கோம், மாரநாதா மெகா சர்ச். வருமா? நான் சொல்றேன் வரும். என் சபை ஆகும். ஏன்னா I know my calling. இன்னைக்கு கொஞ்சம் ஜனம் இருக்கலாம், இன்னைக்கு பிரச்சனை இருக்கலாம், இன்னைக்கு எதுவா இருக்கலாம், அது உங்களுடைய அடையாளம் இல்லை. உங்க அடையாளம் உங்க அழைப்புக்குள்ள வல்லமையும் அதிகாரம். அப்படி மூவ் பண்ணுங்க, எல்லா அதிகாரங்களும் உங்களுக்கு கொடுக்கப்படுது. ஆமென், ஆமென். பாருங்க, மனிதனுக்கு தான் எல்லா அதிகாரத்தை கொடுத்தார். மனிதர் அதிகாரத்தை யாருக்கு கொடுத்தார்? பாருங்க, புரியுது. எல்லா அதிகாரத்தை ஆதாமுக்கு கொடுத்தார். இப்போ ஆதாம் யாருக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்தார்?